அதுக்கப்புறம் கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தேத்தாரிக் இந்தியான்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பால், அதுக்கப்புறம் மேலே டிகாஷன் இருந்துச்சு. அதை கலந்து அப்படியே வாயில் வச்சு குடிக்கும் போது ஸ்வீட் அப்படி குடிச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு. டீ வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். ஸோ மஸ்ட்டு ட்ரை ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி குன்னிங் கவின். அதுக்கு அடுத்தது பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கைஸ் அப்படி ஒரு சீஸ் அப்படியே ஊற்றிட்டு வந்துச்சு கைஸ். ஓ மை காட், வேறு லெவலில் இருந்துச்சு. ஓவல் ஒரு சீஸு அப்படியே பிச்சுட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஹாய் அண்ட் ஃபியூஸ், இன்னைக்கு சூப்பரான டே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காடோங் சென்டரில் இருக்கோம். ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்னா வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சிங் ஷூ. ஸோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட். நம்ம மலே ஃபுட் இருக்குது, அதுக்கப்புறம் சைனீஸு, அதுக்கப்புறம் ஹைட்டிக்காக நம்ம வந்திருக்கோம். ஹைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் சொல்லுவாங்கள்ல, வாதாமச்சி இது சாப்பிட போகலாம், டீ சாப்பிட போகலாம், வாதாமச்சி டே இதுக்கு போகலாம், டீ சாப்பிட போகலாம், அந்த மாதிரி ஒரு ஹைட்டின்னு ஒரு கேட்சியான பேர் கைஸ். ஸோ ஹைட்டி சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ரொட்டி கச்சாங் கவின்னு ஆர்டர் பண்ணேன். அதோட மீனிங் என்னென்னா ரெட் பீன் போட்ட பன்னு. அது அப்படியே வரும்போதே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. அது என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ரெட் பீன்னு, அதுக்கப்புறம் சீஸு, அதுக்கப்புறம் பிளான்டா போட்டு செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக கொடுத்தப்போ சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா வந்து கறி பஃப் டாகிங்னு ஆர்டர் பண்ணேன். கறி பஃப் டாகிங் வந்து நம்ம ஊரில் சூடாக பஃப்ஸு கொடுக்குற மாதிரினா, ஆனால் அது உள்ளார டாகிங் போட்டுப்பாங்க. டாகிங்னால் வந்து பீஃபு. ஸோ நான் பீஃபு போட்டு கறி பஃப் நான் ஆர்டர் பண்ணேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு மசாலா கொடுக்குற ஃப்ளேவர் கொடுக்குது. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்துச்சு கைஸ். பீஃப் போட்டு உள்ளார வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ் அதுக்கடுத்து நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி குன்னிங் கவின் ஒரு இது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பிரெட்டு வித்து சீஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாய் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வாய் ஃபுல்லாக சீஸு. அதுக்கு அடுத்தது பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கைஸ் அப்படி ஒரு சீஸ் அப்படியே ஊற்றிட்டு வந்துச்சு கைஸ். ஓ மை காட், வேறு லெவலில் இருந்துச்சு. ஓவல் ஒரு சீஸு அப்படியே பிச்சுட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா லாவா மாதிரி அப்படியே ஊற்றுது அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது உள்ளார என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சீஸு, அதுக்கப்புறம் பிளான்டா போட்டிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். மஸ்ட் ட்ரை கைஸ், மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தேத்தாரிக் இந்தியான்னு. இங்கே வந்து புனேல, சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து சாய் இல்லையா வந்து ஒரு டீயை போடுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா தேத்தாரிக் போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தேத்தாரிக் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா வந்து டீ, தாரிக் வந்து ஆட்டுறது. ஸோ ஆட்டின டீன்னு இங்கே புனேல, மலேசியா, சிங்கப்பூர் சொல்லுவாங்க. ஸோ நான் தேத்தாரிக் இந்தியா குடிச்சு பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பால், அதுக்கப்புறம் மேலே டிகாஷன் இருந்துச்சு. அதை கலந்து அப்படியே வாயில் வச்சு குடிக்கும் போது ஸ்வீட் அப்படி குடிச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு. டீ வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். Minutes later. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. ஸோ
ஸோ கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து ஜிங்ஷு ரெஸ்டாரண்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் கைஸ், என்னென்ன பிரெட்டு என்னென்ன இதுன்னு. அது ஒன்று சாப்பிட்ட கைஸ், ரொட்டி குனிங் கவின் ஓவர்லோடு சீஸ் கைஸ். அப்படி ஒரு மெல்ட் ஆயிட்டு வாயிடு, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது கைஸ், இங்கே வந்து அவங்க வந்து பேக்கரி இங்கே சூடாக காலையில் 5 மணிக்கு செஞ்சு அங்கே வந்து உள்ளார எடுத்துருந்தோம் கைஸ். ஸோ அல்டிமேட் கைஸ், ஓவரால் பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஒரு ஹைட்டு ஒரு ஸ்நாக் டைம் ஒரு 5 o'clock 4 o'clock ஆஃபீஸ் முடிச்சோன்னே இல்லை ஸ்கூல் முடிஞ்சோடனே சாப்பிட்றதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஸோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு வீடியோ செஞ்சுக்கிறேன் கைஸ். பை.